வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பூசணிக்காய் கொஞ்சம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். வெண்டைக்காய், இது தக்காளி, இது வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், பூண்டு வச்சுருக்கேன். வெங்காயம் பூண்டு ரெண்டும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோட மாங்காய் ஒரு துண்டும் போட்டுக்கலாம். இன்றைக்கி எனக்கு மாங்காய் இல்லை, அதனால் நான் கொஞ்சம் புளி சேர்த்துப்பேன். மாங்காய் இருந்தால் நீங்கள் மாங்காய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, புளி தேவையில்லை. சட்டியில் எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயமும் ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய், பூசணிக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய், கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு வதக்கணும். வெண்டைக்காயும் வதக்கிட்டு லேசாக வதக்கினா போதும். ஏன்னா நம்ம திரும்ப வேக வைக்க போகிறோம், அதனால் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. லேசாக வதங்கின உடனே தக்காளி, தக்காளியும் சேர்த்து வதக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ மாங்காய் சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் மாங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் பொடி, அதை போட்டு லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். அது வேகிற வரைக்கும் மூடி வச்சிடணும். இப்போது அது வேகிறதுக்குள்ளே, காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய், ஜீரகம், வெங்காயம், பூண்டு இது அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். காய் நல்லா வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளி ஊற்றினேன், அதை மறந்துட்டேன். புளி ஊற்றிட்டு வேக வச்சு அதுக்கப்புறம்
நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், பருப்பு. இதுவும் ஒரு கொதி வந்த உடனே தாளித்து ஊற்ற வேண்டியதுதான். வச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெயில் தாளித்து ஊற்றிட்டோம்னா பூசணிக்காய் பச்சடி ரெடி ஆயிரும். இது எப்படி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.